புனித மார்க்கு நற்செய்தியாளர், வளர்ப்பு மகன். புனித மார்க்கு இரண்டாவது நற்செய்தியாளராக நமக்கு அறியப்படுகின்றார். இந்த நற்செய்திதான் நற்செய்திகளிலேயே முதன் முறையாக எழுதப்பட்ட நற்செய்தியாகும். இதற்கு பிற்பாடுதான் மற்ற நற்செய்தி நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டன என்பது வரலாறு. இவரை பொறுத்தவரை இவர் யாரிடமிருந்து கேட்டு இந்த நற்செய்தியை தெரிந்து கொண்டார் என்று பார்த்தால், புனித பேதுருவிடமிருந்து கேட்டுத்தான் இவர் நற்செய்தியை தெரிந்து கொண்டார். ஏனென்று கேட்டால், இவர் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய சீடராக ஒருபோதும் இருந்ததில்லை. அதற்கு மாறாக நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த திருத்தூதர்களிடமிருந்து கேட்டுத்தான் நற்செய்தி எழுதியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக புனித பேதுருவிடமிருந்து கேட்டு எழுதினார் என்பது ஒரு கூற்று. அன்பார்ந்தவர்களே, இவரை பொறுத்தவரை இவர் யாருக்கு சீடராக இருந்தார் தெரியுமா? தலைமை சீடராக இருந்த புனித பேதுருவுக்கு எப்பொழுதும் உடன் உழைப்பாளராக இருந்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு நமக்கு கூறக்கூடிய செய்தி. இவரை பொறுத்தவரை புனித பேதுரு ரோமைக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது அவர் உடனேயே இவர் சென்றிருக்கின்றார். பேதுருவோடு 4 ஆண்டுகள் கூடவே இருந்து அவரிடமிருந்து நற்செய்தியை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் புனித பேதுரு இவரை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் என்ன குறிப்பிட்டு பேசுகிறார் தெரியுமா? என்னுடன் என் மகன் மார்க்குவும் உடன் இருக்கிறார் என்று பேசுகின்றார். பொதுவாகவே நாம் யாரையும் சொந்த மகனை போன்று பாவிப்பது இல்லை. பெற்றெடுத்திருக்கிற மகன் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக மற்றவர்களை வேறு ஒரு உறவாகத்தான் பார்ப்பேன் ஒழிய மற்றவர்களை மகன்களாக பார்ப்பது இல்லை. ஆனால் புனித பேதுருவை பாருங்களேன், அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்பதால் தான் அவரது மாமியார் காய்ச்சலாய் கிடக்க கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரது வீட்டிற்கு சென்று அவரது மாமியாரை குணப்படுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் அவருக்கு திருமணம் ஆகியிருக்கின்றது. அவருக்கு குழந்தைகள் இருந்தார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த பந்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு மனைவி, மாமியார், மருமகன் என்ற எல்லா பந்தத்தையும் விட்டுவிட்டுத்தான் புனித பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார். இயேசு கிறிஸ்துவும் இறந்து விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு ஒரு வெறுமையை புனித பேதுரு மனதிற்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை நம்மால் உணர முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையை புனித பேதுருவால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய நற்செய்தியாளரான புனித மார்க்கு அவருக்கு சீடராக வந்து சேர்கின்றார். அப்படி வந்து சேர்கின்ற பொழுது புனித பேதுரு யாருக்கு அந்த அளவிற்கு அன்பை காட்டினார் என்று பார்த்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குத்தான். நான் செத்தாலும் கூட உண்மையோடுதான் இருப்பேன் என்று அவரை பற்றி ஏகப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கின்றார். அதற்கு அடுத்த பிற்பாடு பேதுரு உரிமையோடு அழைத்த ஒரு நபர் யார் என்று கேட்டால் புனித மார்க்கு. என் மகன் மார்க்கு என்னோடு இருக்கிறார் என்று பேசுகின்றார். இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் பேதுரு எந்த அளவிற்கு புனித மார்க்குவின் அன்பை உணர்ந்து பார்த்திருப்பார். புனித மார்க்கு வயதான மூத்த அப்போஸ்தலராகிய புனித பேதுருவை எந்த அளவிற்கு மகன் என்ற ஸ்தானத்திலிருந்து அவரை ஒரு தந்தையை போல பாவித்து நடத்தி இருப்பார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நான் இந்த பையனை வளர்த்தேன். ஒரு காலகட்டம் வந்த பிற்பாடு என்னை அனாதையாக விட்டு போய்விட்டான். இவனுக்கு செய்திருந்ததை நான் மற்றவர்களுக்கு செய்திருக்கலாம். இவனை வளர்த்ததற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்திருந்தால் கூட எனக்கு லாபம் கிடைத்திருக்கும் என்றெல்லாம் சில நேரங்களில் யாராவது ஒருவரை தத்தெடுத்து வளர்ப்பவர்கள் பேசுவது உண்டு, எண்ணுவதும் உண்டு. ஆனால் அவர்களுக்கு, அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் மார்க்கு எந்த அளவிற்கு நன்றி உணர்வோடு, அதை தாண்டி பாச உணர்வோடு புனித பேதுருவை நடத்தி இருக்கிறார் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆகவே அன்பார்ந்தவர்களே, யாராவது ஒருவர் உங்களை தத்தெடுத்து வளர்த்திருக்கிறார்கள் என்று கேட்டால், உங்களை வளர்ப்பு மகன் போன்று மகள் போன்று வளர்த்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை, வேண்டாம். அவர்கள் வாயிலிருந்து இது என் மகன், இது என் மகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாசத்தை மட்டும் திருப்பி கொடுங்கள். அதுதான் மார்க்கு நற்செய்தியாளர் இன்று நமக்கு சொல்லித்தரும் செய்தி.